பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு ஒரு ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம். என்ன ரகசியம்னு கேக்குறீங்களா? உங்களுடைய பிறப்பின் ரகசியம் தாங்க. 12 ராசிகளுக்குமான பிறப்பு ரகசியம் என்ன? இத நீங்க லக்னமாகவும் எடுத்துக்கலாம், ராசியாகவும் எடுத்துக்கலாம். இந்த மேஷம் அப்படிங்கிற ஒரு மேஷத்தினுடைய குண அதிசயங்கள் என்ன, அவங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னா, இயல்பிலேயே அவங்க ரொம்ப நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, இது இப்படிதான் இருக்கணும். அதாவது இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஆர்மியினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். நான் சரியா இருக்கேன், என்னை சுத்தி உள்ளவர்களும் சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி இவங்க யாருன்னா பிரம்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம். பிரம்மாக்கள்னா ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு எந்த ஒரு பொருளையுமே பாக்குறீங்க அப்படின்னா அங்க அந்த மேஷ லக்னத்தினுடைய அல்லது மேஷ ராசியினுடைய அந்த ஆதிக்க உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த உருவாக்கும் திறன் யாருகிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னா அது மேஷத்துக்கிட்ட அதிகமா வரும். இத காலபுருஷனுக்கு தலை ராசி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மூளை எங்க இருக்கு? தலையில தானே இருக்கு. நம்மளுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகளினுடைய திறன் எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னா அந்த மூளையில இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அப்போ அந்த தலையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால தலைமை பண்பு இயல்பாகவே இவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப். இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஒரு யூனியன், ஒரு கம்பெனி யூனியன் இருந்தா அந்த யூனியனுக்கு லீடராக இருக்கக்கூடிய தகுதி, திறன் இவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஒரு கட்டமைப்பு, இத அந்த காலத்துல அரசர்கள்னு எடுத்துட்டோம்னா இவங்க யாருன்னா தளபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த நாட்டினுடைய படைத்தளமே இவங்களுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கும். இவங்க தானே அந்த படைகளுக்கெல்லாம் தளபதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்புலயே இருக்கும். ஒரே ஒரு விஷயம், ஒரு நிகழ்வை நிர்வாகம் பண்ணிக்கணும்னா அவங்க என்ன பண்ண முடியும்? ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருந்தா அங்க வேலை ஆகுமா? அப்ப என்ன பண்ணும்? கோபத்தை காமிக்க வேண்டிய இடத்துல கோபத்தை காமிச்சுதான் ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி கோபப்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். சட்டுன்னு இவங்கள்ட்ட உள்ள பிளஸும் அந்த கோபம் தான், மைனஸும் அந்த கோபம் தான். பிளஸ் அப்படின்னா அந்த கோபத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அவங்க அந்த சரியான நேரத்துல அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுனால, ஐயோ அவர் வந்துருவாருப்பா, அவர் வர்றதுக்குள்ள இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுத்து அதனாலேயே அந்த வேலைங்கிறது நடக்கும். மைனஸ் என்ன தெரியுமா? என்ன ஏதுன்னு தீரா விசாரிக்காம ஒரு விஷயத்த கேள்விப்பட்டோன்னா சட்டுன்னு கோவம் கையை வச்சுட்டு தான் மறு வேலை விசாரணையே. அது மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவங்க அந்த கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி என்னன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு செயலை செய்யறவங்களும் இவங்க தான் இருப்பாங்க. அதனால இவங்க தன்னை எப்படி அதை மாத்திக்கணும் அப்படின்னா, அந்த கோபத்தை அவங்க சரியான விதத்துல பயன்படுத்தினாங்கன்னா அந்த கோபம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதனால இப்போ அண்ணல் காந்தியடிகளுக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தை அவர் எப்படி வெளிப்படுத்தினார்? அகிம்சை அப்படிங்கிற முறையில வெளிப்படுத்தினார். அதனால நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இன்னைக்கு சுதந்திரமா நம்ம இருக்கோம். அதே மாதிரி அந்த கோபத்தை எப்படி நம்ம வெளிப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விதம், அதை மட்டும் வித்தையை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். சரி, உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கும்? அந்த குடும்பம்ங்கிற கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு அவன் அப்படித்தான்ப்பா கோவப்படுறானா, அவ கோவப்படுறாளா, அவ அப்படித்தானு நம்மளை புரிந்து கொள்ளக்கூடிய உறவுகளாக அங்க இருப்பாங்க. அதுதான் மேசத்திற்கு உள்ள ரொம்ப பெரிய கடவுள் கிஃப்ட் அப்படின்னு சொல்றது. அதே சமயம் அவங்களுடைய சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க? ஒத்தே போகாதுங்க. என்ன பண்ணினாலும் சரி, இளைய சகோதரத்துக்கிட்ட அப்படி சண்டை போட்டுக்கிட்டு எலியும் பூனையுமா டாம் அண்ட் ஜெர்ரி போர் தான் நடக்கும் வீட்டுல. நீங்க நல்லா கவனிங்க. மேச லக்ன குழந்தைகள் இருக்கிற இடத்துல இளைய சகோதரர்கள் இருக்காங்கன்னா வீட்டுல சொல்லுவாங்க, மூத்தவன் மாதிரி நீ நடந்துக்கடா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போயண்டா, சின்ன பையன்ட்ட ஏன்டா சண்டை போடுற? அது சண்டை போட்டுதாங்க ஆவாங்க. அவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ அப்படின்லாம் இல்லை. எப்போதுமே அவங்க இளைய சகோதரர்களிடம் கொஞ்சம் அந்த சண்டை போடக்கூடிய, அது சின்ன சின்ன சண்டைகள் தான், நல்ல கவனிங்க, தீரக்கூடிய சண்டை தான். அடுத்த நிமிஷம் சேர்ந்துக்குவாங்க, அந்த பகையை மறந்து சேர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு சண்டைகள் தான் அவங்களுக்கு. எதிர்ப்புகள் அல்லது எதிரிகள்னா
இவங்க செய்யக்கூடிய செயலுக்கு ஏன் அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குற, எப்படி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வீட்டுல வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சின்னவன் இருக்கான் பாரு, அதென்ன அண்ணனுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குற, முடிஞ்சது அப்படியே ஆஃப் ஆயிடும். அப்புறம் நமக்கு கிடைக்கிறது கூட கிடைக்காம போயிடும். அப்ப நமக்கு எதிரி யாரா இருப்பாங்க, நம்மளுடைய இளைய சகோதரன் தானே. அப்படிதான் நம்ம மனசு நினைக்க சொல்லும். ஏன்னா அந்த மாதிரி தான் இளைய சகோதரர்கள் அப்படிங்கிறவுடைய நிலை அப்படிங்கிறது இருக்கும். அம்மா எப்படி இருப்பாங்க, இவரை கட்டுப்படுத்துற ஒரே ஆளு, அடங்குற ஒரே ஆளு இவர், எங்க தட்டுனா எங்க அடங்கும் அப்படின்னா அம்மா. அம்மாங்கிற ஒரு கேரக்டர் மட்டும்தாங்க இவர் அடங்கி போவார். எவ்வளோ டெல்லிக்கே ராஜானாலும் தாய்க்கு பிள்ளை அப்படின்னு சொல்ற மாதிரி அம்மா கிட்ட மட்டும் அவர் ரொம்ப பவ்யமா நடந்துக்க கூட. அம்மா கிட்ட எல்லாம் பாச்சா பழிக்காது. ஏய் உட்காருடா அப்படின்னா உட்காந்துதான் ஆகணும். அந்த அளவுக்கு அன்பால அம்மா கட்டி போட்டுடுவாங்க. இந்த மேஷ லக்னம் ஒரு குடும்பத்துல இருக்குன்னா அம்மாவுக்கு யார ரொம்ப பிடிக்கும், அந்த மேஷ லக்ன பிள்ளைய ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க என்னுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். சரி, இவங்களுடைய பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது பேர் சொன்ன குடும்பமாக இருக்குங்க. எங்க தாத்தா இப்படி, எங்களுடைய தாத்தாவுக்கு தாத்தா இப்படி, எங்க பரம்பரை இப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் சொல்ல. குழந்தைகள் எப்படி இருப்பாங்க இவங்களுக்கு, ரொம்ப நல்ல குழந்தைகளே இவங்களுக்கு அடையாளம். இன்னாருடைய பையன் அப்படிங்கிறது போய் இவருடைய அப்பா தான் அவரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு குழந்தைகள் பேர் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இந்த மேஷத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே சமயத்துல கடன் இவங்களுக்கு எப்படி இருக்கும், தீரவே தீராதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. மேஷத்துல ஏதாவது, இப்ப நாங்க பாக்குறது அட்சய லக்னம் அப்படின்னு சொல்லி லக்னம் நகர்த்தி பலன் எடுக்கக்கூடிய ஒரு முறையில பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த லக்னத்துல பார்த்தாலும் மேஷ லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ அவங்க எல்லாம் இதை எழுதியே வச்சுக்கலாம். இதுதான் உங்களுக்கான பலன். கடன் இருந்தே ஆகும், இருக்கணும். அதுதான் உங்களுக்கான விதிக்கப்பட்டது. பிறவி கடன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிறவி கடன் அப்படிங்கிறது இருக்குமா, எனக்கு மட்டும் என்னன்னு தெரியல, நான் பிறந்ததுல இருந்து கடனாளியா தாங்க இருக்கேன் சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் உங்க பிறப்பினுடைய ரகசியம். என்ன, நீங்கள் பிறக்கும் போதிலிருந்தே கடன் அப்படிங்கிறது உங்களை தொன்று தொட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுவும் தீரக்கூடிய கடன் இல்ல, தீராத கடன் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். அடுத்ததாக உங்களுடைய பாக்கியம் எப்படி இருக்கு, நல்லாவே இருக்கு. ஆனா நீங்க வச்சுக்க மாட்டீங்க, செலவு பண்ணிடுவீங்க. உங்களுக்கு எதை கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலைங்கிற ஒரு சூழ்நிலைகளை தான் தரும். அதனால அந்த பாக்கியம்ங்கிறது சரி. உங்களுக்கு விரயம் யார்கிட்ட இருந்து வரும்னா அப்பா மூலமாக விரயம் அப்படிங்கிறது ஏற்படும். சரி, தொழில் சார்ந்த நிலைகள் உங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது? தொழிலை பொறுத்தளவுல நீங்க ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த உற்பத்தி செய்யக்கூடிய செயல்திறனும் உங்கள்கிட்ட முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம், பிரம்மா அப்படின்னு சொல்லி. அதனால உருவாக்குறவன் யாரு, பிரம்மா தானே, படைத்தவன் தானே நம்ம பிரம்மான்னு சொல்றோம். அப்படி உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கிறதுனால ஐடியா நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால அதுக்கான ஒரு யோசனை உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துறையில நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. வெளிநாடு சம்பந்தமான நிகழ்வு உங்களுக்கு சிறப்பு தருமா அப்படின்னா கண்டிப்பா சிறப்பை தரும். நீங்க உள்ளூர்ல சாதிப்பதை விட வெளியூர்ல போய் சாதிப்பது தான் உங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ரகசியமே இதுதாங்க. இதுல எந்த மாற்றமும் இருக்காது. என்ன, உங்க ஜனன ஜாதகத்துல கிரகங்கள் நிற்கக்கூடிய நிலைகளை வச்சு அது எங்க இருந்து எப்படி உங்களுக்கு வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமே தவிர மற்றபடி அதனுடைய தன்மை உங்களுக்கு, உங்களுடைய பிறப்பின் ரகசியம் இப்படித்தான் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து நான் எப்படி தப்பிப்பது, அதுக்கு ஏதாவது மார்க்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லையா. இந்த தீராத கடன் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இங்கே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தள்ளி வைக்கணும். என்ன அப்படின்னா, இந்த கர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தள்ளி வைக்கணும். அதுதான் உங்களுக்கான பரிகாரம். முதல் பரிகாரம் என்ன, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு எந்த இடத்துலயுமே பிரகடனப்படுத்தாதீங்க. ஒரு லீடர்ஷிப்பா இருக்கீங்கன்னா அங்க ஓகே, மத்தபடி எல்லார்கிட்டையும் எனக்கு எல்லாம் தெரியும் அந்த வார்த்தை உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கட்டுறது கையளவு அப்படின்னு ஔவையார் சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க. கட்டுறது கையளவு தான், கல்லாதது உலகளவு இன்னும் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா அவங்களால
ஒரு பண வரவுக்கான வாய்ப்புகள், இன்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுது. அவங்க மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் பெறக்கூடிய வாய்ப்பு, அல்லது அவங்க வேலைக்கு போவாங்க. அந்த இடத்துல போய் என்ன பண்ணும், அப்படி அது எப்படி பொம்பளை வேலைக்கு போகலாம், நான் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற ஈகோலாம் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அப்படித்தான் உங்களை வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு வேலை இருக்கும், ஒருத்தருக்கு வேலை இருக்காது. அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்போதுமே வழிபட வேண்டிய ஒரு இறைவன் அப்படின்னு பார்த்தா பழனி முருகன். இந்த பழனி முருகனை மனசார பிடிச்சுக்கோங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நான் யாரை பலமா பிடிச்சுக்கணும், யாரை பிடிச்சா எனக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு சித்தர் ஜீவ சமாதியான ஒரு இடம், அல்லது சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம், அத பழனின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மேசம்னாவே உயரமானது. அப்போ பழனி மலையில போகர் சித்தருடைய ஜீவ சமாதி அப்படிங்கிறது இருக்கு. அதனால பழனி மலையை பலமா பிடிச்சுக்கோங்க. அந்த பழனி முருகன் உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகளையும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தருவார். உங்க பிறப்பின் ரகசிய கடவுள் பழனி முருகன். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.